மீதமுள்ள 6க்கு 17 ஆடணும். மேட்சோட சொன்னதை கையில் எடுத்துருக்காங்க. தருண் பால் நல்லா இருந்தா முடிச்சாங்க. இங்கே டாட் பால் வெளி இந்த முறை குறுக்க எடுத்துட்டாங்க. 6 எடுத்துட்டான்னு பார்ப்போம். இங்கே பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஸ்லாட்ல இருந்த பந்து அங்கே 6 இல்லை எடுத்துட்டான்னு பார்ப்போம். 6 பேக் டு பேக் 2 பதிவு பண்ணியிருக்காங்க. சாம் இங்கே 6க்கு 17 இடத்துல 2 பதிவு பண்ணிட்டாங்க. ஃப்ரீக்கா இங்கே மீதமுள்ள 3க்கு 7 ஆடணும். இங்கே சாமோட கேட்ச் தான் மேட்சாக இருந்துச்சு. மேட்ச் மாறி இருக்குது. இப்போ 2 பதிவு பண்ணியிருக்காங்க. மீதமுள்ள 3க்கு 7. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை கட்டுக்கு போனாங்க. அங்கே கேப்ல பிளேஸ் ஆயிருக்கு. பவுண்டரி போயிருமான்னு பார்ப்போம். 2 ஓடிட்டாங்க ஆல்ரெடி. ஈஸி 2. மீதமுள்ள 2க்கு 5. தருண் ஆர் சாம் பார்ப்போம். மேட்ச் யார் எடுத்துகிட்டு போகிறாங்க. 50,000 யாருக்குன்றதை பார்த்துருவோம். இந்த மாதிரி நல்லா என்ன பிடிச்சாங்க. இங்கே கிராண்டட் ஒன்று போயிருக்கு. கிராண்டட் 1 ஒயிட் ப்ளஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. மீதமுள்ள 2க்கு 3. இந்த மாதிரி நல்ல ஒரு இன்சைடேஜ். இங்கே பவுலரை போட்டு பவுலர் கீப்பரை எடுத்திருக்காங்க. டாட் பால். மீதமுள்ள 1க்கு 3. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்சாக அமைஞ்சிருக்கு இங்கே. ஆனால் இருட்டான கரண்டினால உள்ள கவர் பண்ண முடியல. இங்கே 1க்கு 3. யார் அந்த 50 தட்டி சொல்கிறான்னு பார்ப்போம். மீதமுள்ள 1க்கு 3. இங்கே ஆல்ரெடி முக்கால்வாசி மேட்ச் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பவுலிங்கில் தருண் யங்ஸ்டர். ஃபஸ்ட் 1 மோர். 1க்கு 3. ஸ்டெப் அவுட் பண்ணி இந்த முறை நெத்தி அங்கே 6. இந்த 6 அடித்து இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. குளத்தூர் செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. 50,000 தட்டி செல்கிறாங்க. நேற்றுக்கிட்டே இருந்து கஷ்டப்பட்டு எல்லாரும் பவுலிங்கில் ஃபீல்டிங்கில் எல்லாத்துலேயும் சப்போர்ட் பண்ணி மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. குளத்தூர் வேல் பேட்டிங் வேல் பவுலிங் ப்ரோ. குளத்தூர் ஹோம் டீமில் பெஸ்ட்டு ஸ்குவாட்ன்ற நிரூபிச்சிட்டிங்க. வேல் பவுலிங் ப்ரோ.